பாலக்கீரை சூப் தயாராகிட்டு இருக்கு. மிளகுத்தூள் இதில் போட்டுக்குவோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பாலக்கீரை சூப் தயார் பண்ணி சாப்பிட போகிறோம். இந்த பாலக்கீரை சூப் பார்த்திங்கன்னா எப்படி தயார் பண்ணணும்னா, வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, அப்புறம் இந்த நறுக்கின பாலக்கீரை, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஆற வைக்கணும். ஆற வச்சோன்னா மிக்சியில் போட்டு அடித்து நல்லா சூப் மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கணும். அது கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம இதை கொதிக்க விட்டுறணும். தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம், அதில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா மிளகுத்தூள் கொஞ்சம் நம்ம சேர்த்து சாப்பிட்றப்போ உணவு பாதையை அருமையாக சுத்தம் பண்ணுங்க. பெஸ்ட்டு ஃபுட்டு. நம்ம தினசரி கால்சியம் சாப்பிட்ணும் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி கீரைகள் சாப்பிடுங்க, நிறைய கால்சியம் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி உணவுகளை நம்ம விரதம் முடிக்கிறப்ப பயன்படுத்துகிறாலும் அற்புதமாக வேலை செய்யும். நல்லா உணவு பாதையை சுத்தம் பண்ணிடும். உடனே நமக்கு ஒரு 1/2 hour 1 hour கூட அது மோஷனாக வெளியில் போயிடும். அதனால் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கீரை சூப் வகைகள் எடுத்துக்க பாருங்கள், அப்பப்போ எடுத்துக்க பாருங்கள்.